இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இவங்க எல்லார்ட்டையும் இருக்கும். அதுக்காகத்தான் அந்த கழுத்துல இங்க இது எல்லாம் வருகிறதுக்கு ஒரு ஆரம்ப அறிகுறி. சரி அப்படின்னு கேட்டனா பீரியட்ஸ் எப்படி வருது? அடுத்த கேள்வி. பீரியட்ஸ் சரியாவே வராது, அவளுக்கு பிசிஓடி இருக்கு அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசார்டர். ஓகே, ஸோ பீரியட்ஸ் ஒழுங்கா வராததுனால அந்த ஓவரீஸ் உடைய சர்ஃபஸ்ல குட்டி குட்டி சிஸ்டா இருக்கும். இது ஈஸியா ஸ்கேன்ல கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த குழந்தைகளுக்கு பிசிஓடி பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இருக்கும். அப்படின்னா மெயினா என்னது? உங்களுடைய முதல்ல இன்சுலின் அடிபடுதா? இன்சுலினுக்கு ஓவர் ஈட்டிங்ல ஓவர் புஷிங் குளுக்கோஸை புஷிங் இன்டு த செல்னால உங்க இன்சுலின் நிறைய போட்டீங்கன்னா சுகர் குறையும், ஆனால் பாடி வெயிட் அதிகமாகும். ஸோ இந்த பெண்கள் பிசிஓடி அது இருக்கும். தோலெல்லாம் இங்கெல்லாம் கருப்பாக ஆரம்பிக்கும். அது கிளீனா இருக்கிறது இல்லை, அவங்க தேய்ச்சி தேய்ச்சி தான் குளிப்பாங்க. அவங்க அதை முதல்ல கண்டுபிடிச்சிருவாங்க. கருப்பு அழகா குழந்தையா இருக்கும்போது நல்லா ஃபேரா இருக்கிறது, அந்த கருப்பு நிறம் முகமில் பரவ ஆரம்பிக்கும். இல்லை அங்கங்கெல்லாம் கொஞ்சம் பேச்சஸ் ஆஃப் டார்க் ஸ்கின் வரும். ஓகே, ஸோ பீரியட்ஸ் சரியா போகாது, டார்க் ஸ்கின் வருது, நேச்சுரலா டிப்ரெஷன் வரும். ஸோ டிப்ரெஷன் வரும், மென்டல் கன்ஃபியூஷன் வரும். நான் யாரு, ஆணா பெண்ணா? நிறைய அந்த பெண்களுக்கு பிசிஓடி இருக்கும்போது இங்கெல்லாம் கொஞ்சம் முடிகள் எட்டி பார்க்க ஆரம்பிக்கும். முகத்துல அந்த நிறைய ஹேர் க்ரோத், மேல் பேட்டர்ன் ஹேர் க்ரோத் மேலுக்கு தான் வரணும் முகத்துல. ஓகே, ஸோ இந்த வயதுகளில் இவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது இங்க அவங்களுக்கு முடிகள் வர ஆரம்பிக்கும். Okay, so naturally this girl is confused and angry with her own self and angry at her parents. Parents கேட்டா கத்துறா மேடம், கூட்டிக்கிறா மேடம், அழுறா மேடம், இப்படி இதெல்லாம் அடிக்கடி காமனா சொல்லுவாங்க.